ஜோ கிச்சனில் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான டிசர்ட் ட்ரிங்க் ரெசிபி பார்க்கலாம். இந்த பிக்சர் அண்ட் இந்த பிக்சரோட போஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது எந்த மூவியில் யார் இப்படி போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆமாம், உங்களோட கெஸ் ரொம்ப கரெக்டு தான். இதுக்கு கரெக்டான ஆப்டான டேக்கு ஆப்டான ஒரு டைட்டில் ரோஸ் ஜாக் ஸ்மூதி. இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி அதோட ரெசிபியும் வந்து ஆப்டாக இருக்கும். ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாப்பழம், நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பலாப்பழம் வந்து ஒரு ட்ரிங்க்குக்கு இந்த சைஸுக்கு 2 ஃப்ரூட்டு போதுமாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா 2 to 3 வரைக்கும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரூட் மட்டும் எடுத்துகிட்டு, ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரூட் மட்டும் எடுத்துகிட்டு, இப்போ இப்படி தின் ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நூடுல்ஸ் அளவுக்கு இருக்கட்டும். அதுவும் இவ்வளோ லாங்காக வேண்டாம். கொஞ்சம் வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட் ஸ்ட்ரிப்ஸாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப ஸ்மூதியிலேருந்து எடுத்து சாப்பிட்றப்ப கரெக்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு கப்பில் மில்க் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 100 ml மில்க் அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் க்ரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆர் விப்பிங் க்ரீம் எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாப்பழ பீசஸும் போட்டுட்டு ஸ்மூதி பிளெண்டர் இருந்தால் அதில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து கொஞ்சம் திக்காக வந்து கிடச்சிரும். சில்டு மில்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். இது வந்து நம்மளுக்கு ரெடிமேட் எசன்ஸ் தான். இதுலேயே எல்லா ஸ்வீட்டு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 100 to 150 ml மில்க், அதுவும் சில்டு மில்க் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் பேஸில் 1 டேபிள்ஸ்பூன் இந்த பலாப்பழ பீசஸ் போட்டுட்டு மேலே பலாப்பழ ஸ்மூதி வந்து ஒரு 3/4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல ரோஸ் மில்கை அப்படியே சுற்றியும் ரவுண்டாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் ஃபுல்லாக அந்த கிளாஸில் எல்லா சைடும் ரவுண்டாக வரும். இப்படி டபுள் கலரில் வரும், ஏன்னா ஸ்மூதி வந்து திக்காக இருக்கிறனால. மேலே வந்து இன்னொரு டேபிள்ஸ்பூன் அந்த பலாப்பழ பீசஸ் போட்டுட்டு 1 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் வந்து போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் செலிப்ரேட் பண்ணணும்னு தேவையில்லை. வீட்டிலையே இது சூப்பராக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.